ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்த போர் இன்னும் மிகப்பெரிய போரா மாறிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு, போர் இன்னும் முடியல, இன்னும் 2வது மாசம் ஃபுல்லா போர் நடக்கும் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ற நேரத்துல லிட்டரலா வேர்ல்டோட மிகப்பெரிய போர் ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்துட்டு இருக்கிறது இதுதான். இதோட மைய புள்ளியில நின்னுட்டு இருக்கிற இந்த நேரத்துல ரெண்டு தரப்போட ஹெட்ஸும் ஓகேவா, அதாவது அமெரிக்காவோட ஹெட்டான பிரசிடென்ட்டும் சரி, ஈரானோட ஹெட்டான பிரசிடென்ட் மசூதும் சரி, ரெண்டு பேருமே வந்து உலக மக்கள் கிட்ட, அதாவது உங்ககிட்ட, என் கிட்ட, உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட வந்து ஒரு அப்பீல் வச்சிருக்காங்க. நாங்க இந்த போர்ல சரியா தான் இருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்பும் சொல்லியிருக்காரு, ஈரானோட பிரசிடென்ட்டும் சொல்லியிருக்காரு. இதுக்கு ட்ரம்ப் 18 மினிட்ஸ்க்கு 18 நிமிஷத்துக்கு ஒரு பெரிய ஸ்பீச் வேர்ல்டுல இருக்கிற எல்லாரையும் பார்த்து பேசி அமெரிக்கா செய்யறது கரெக்ட், அமெரிக்கா செய்யறது தான் நியாயம், நீங்க ஈரானை சப்போர்ட் பண்ணாதீங்க, அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்டிருக்காரு. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் ஈரானும் வந்து அமெரிக்கா பண்றது கம்ப்ளீட் தப்பு, ஈரான் பண்றது தான் 100% சரி, எங்க மேல தப்பு இல்ல, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட பிரசன்ட் பண்ண போறேன். ஈரானோட பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா 4 பக்கத்துக்கு ஒரு பெரிய லெட்டரே எழுதி போஸ்ட் பண்ணிட்டாரு. சோ ரெண்டு பேருமே இங்க ஒரு 18 மினிட்ஸ் ஸ்பீச், இங்க ஒரு 4 பேஜஸ் லெட்டர், ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் உலக மக்கள் கிட்ட சொல்றாங்க, நாங்க செய்யறது தான் சரி, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. பட் யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் இந்த போரை கண்டினியூ பண்ற வரைக்கும் யாரு சரி யாரு தப்புங்கறது எல்லாத்தையும் தாண்டி இந்த போர்னால உலக அளவுல பாதிப்புகள் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில இந்த இந்தியால ஷேர் மார்க்கெட் ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், 10 லட்சம் கோடி ஓகேவா, அவ்வளோ வந்து ஷேர் மார்க்கெட் விழுது. காலையில ஓபன் பண்றப்பமே ரத்த கலரியா இருக்குது. இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லாவே. ஏன்னா இந்த போர் இப்ப என்ன தெரியுது, ரெண்டு பேருமே நான் செய்யறது சரின்னு சொல்றதுனால போர் இன்னும் பெருசாக போகுது, பெருசாகிட்டே போயிட்டு இருக்குது. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, மசூத் என்ன சொல்றாங்க, ரெண்டையுமே நான் உங்ககிட்ட பிரசன்ட் பண்ண போறேன். யாரு பக்கம் நீங்க நிக்கிறீங்கங்கறத வீடியோ முடியறப்போ நீங்க சொல்ல போறீங்க கமெண்ட் செக்ஷன்ல, ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் இந்த மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட் போர்ல என்ன நடந்துட்டு இருக்குது, அது எப்படி நம்மள பாதிக்குது, அந்த உலக தலைவர்கள் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கங்கற எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி டீடைல்டா சூப்பரா தெரிஞ்சுக்க முடியும். நேத்துக்கு வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும், நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து போர் நிக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை ஒரு கொஸ்டின் மார்க்கா போட்டு நான் சொல்லியிருந்தேன், போர் நிக்கல, பெருசாகும்னு நினைக்கிறேன், ஆனா ட்ரம்ப் பேச போறாருன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நடந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒண்ணா டிஸ்கஸ் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனாதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு யூடியூப் வந்து காமிக்கும், இல்லனா மிஸ் பண்ணிடுவீங்க. இங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஒரு அமேசிங்கான எம்ஜி ஸ்குவாட் கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டிலயும் யாருனே தெரியாத ரெண்டு பேர் பயங்கரமா பேசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆகிறத பார்க்க முடியுது. சோ உலகத்துல எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு எம்ஜி ஸ்குவாட் கிட்ட நீங்க பேசணும், இந்த உலக அரசியலை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்போட ஸ்பீச்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருவோம். இட் இஸ் தி மச் டாட்டட் ஸ்பீச். ட்ரம்ப் பேச போறாருன்னு சொல்லிட்டு உலகமே பயங்கரமா ஹைப் ஆயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் நேத்திக்கு மார்க்கெட்லாம் பயங்கர கிரீன் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ட்ரம்ப் வந்து போரை நிறுத்தி வைக்க போறாரு, நின்றுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு. சம்வேர் நமக்குள்ள ஹிட் ஆச்சு. இல்ல, ட்ரம்ப் செய்யறத பார்த்தா சரியில்லை. ஏன்னா இவ்ளோ படையினரை குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. நேத்திக்கு வீடியோ பாருங்க, லிட்டரலா ட்ரம்ப் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். சோ நான் சொல்லியிருந்தேன், 10,000 சோல்ஜர்ஸை புதுசா குவிச்சிருக்காங்க, கண்டிப்பா ட்ரம்ப் போரை நிறுத்த வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நடக்கல. ட்ரம்ப் வந்து நியாயப்படுத்தினது மட்டும் இல்லாம இந்த போர் பெருசாகும்னு சொல்லியிருக்காரு. எனிவே ட்ரம்போட ஸ்பீச்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எபிக் ஃபியூரி விக்டரி அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றாரு. இந்த போருக்கு வந்து அவர் வச்சிருக்கக்கூடிய பேர் வந்து எபிக் ஃபியூரி, ஓகேவா? இதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட நேவி அழிச்சாச்சு, ஈரானோட ஏர்ஃபோர்ஸ் அழிச்சாச்சு, அண்ட் ஈரானோட கம்ப்ளீட் ஈரானோட ராணுவத்தையே நம்ம கம்ப்ளீட்டா அழிச்சாச்சு. இப்போ அங்க ஈரானுக்கு ராணுவம்னே ஒண்ணு கிடையாது, அவங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ்னு ஒண்ணு கிடையாது, நேவின்னு ஒண்ணு கிடையாது. அப்புறம் இந்த ட்ரோன்ஸை வச்சுக்கிட்டு தான் சுத்தி இருக்கக்கூடிய நம்மளோட அலைஸான அரப் கண்ட்ரீஸ் மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ட்ரோன்ஸையுமே வந்து கம்ப்ளீட்டா அழிச்சு ஒழிச்சாச்சு, அந்த ஃபேக்டரிஸே இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு. இதுல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் இஸ் காலிங் தி அரப் கண்ட்ரீஸ் ஹிஸ் அலைஸ், அதாவது எங்களோட கூட்டாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரப் கண்ட்ரீஸ் லிட்டரலா பேரே சொல்றாரு. சவுதி அரேபியா, யுஏஇ, எல்லாத்தையும் துபாய், அபுதாபி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் கூட்டாளிங்க, நாங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஈரானுக்கு இப்படி ஒரு அடி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் தேங்க் வேற பண்றாரு. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் நடுவுல இருக்கீங்க, நீங்க அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்ததான் பிரச்சனை, உங்களுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுது, இவங்க எல்லாம் எங்க கூட்டாளிங்கன்னு சொல்லிட்டு நடுவுல இருக்கக்கூடிய எல்லா அரப் கண்ட்ரீஸையுமே ஈரானுக்கு எதிராக ட்ரம்போட ஸ்பீச்ல ட்ரம்ப் பொசிஷன் பண்றாரு. ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இத வியட்நாம் போரோட, ஈராக் போரோட, ரொம்ப வருஷமா அமெரிக்கா சண்டை போட்டு தோத்த போர்கள் வியட்நாம் போர்லாம், அதோட கம்பேர் பண்றாங்க. பட் இந்த எபிக் ஃபியூரின்னு நம்ம ஈரான் மேல நடத்தக்கூடிய தாக்குதல் ஒரு மாசம் தான் ஆச்சு. ஒரு மாசத்துல ஈரானோட இவ்ளோ
தளங்களை நம்ம அழிச்சிட்டோம், நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி பல அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பண்ணாம விட்டுட்டாங்க, நான் தான் ஈரானை வந்து கம்ப்ளீட்டா இப்போ அழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் பெருமையா பேசிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மைதான், நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க, 13 பேர் அமெரிக்காவோட கணக்குப்படி இறந்திருக்காங்க. ஈரானோட கணக்குப்படி நேத்திக்கு நைட்டு கூட ஈரான் நடத்தின ஒரு தாக்குதல்ல 37 அமெரிக்கன் ஆபீசர்ஸ் வந்து ஈரான் நடத்தின தாக்குதல்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு கணக்கு சொல்றாங்க. அமெரிக்கா அந்த நம்பர்ஸ் ரொம்ப டவுன் ப்ளே பண்றாங்க. எனிவே அவங்க எல்லாருமே வந்து இறந்தவங்க அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட இந்த போரை சீக்கிரமா முடிங்க, ஆரம்பிச்ச வேலையை முடிச்சிருங்க, விட்டுட்டு போகாதீங்க, ஃபுல்லா அவங்களை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட குடும்பங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. which means அவர் எப்படி அதை பொசிஷன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த போரை சீக்கிரமா முடிக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க, இறந்தவங்களோட குடும்பங்களும் என்ன கேக்குது, இன்னும் நிறைய பேர் வந்து இறந்து போயிடக்கூடாது, இந்த போரை இன்னும் பெருசா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அதுக்காக உயிரை கொடுத்துட்டாங்க, என் கணவனோ பையனோ உயிரை கொடுத்துட்டாங்க, அதனால இந்த போரை வந்து வேகமா முடிங்க, இன்னும் பயங்கரமா அடிங்க அப்படின்னு சொல்லி போருக்காக அவங்க சப்போர்ட் பண்றாங்க, இறந்தவங்களோட குடும்பமே சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசுறாரு. அப்புறம் நாலாவதா முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த போர் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த போர் எதனாலனா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துரும், ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு போரை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து ஈரானோட அவங்க அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு இருக்கோம். 24/7 நம்மளோட சேட்டலைட்ஸ் வந்து ஈரானை ஸ்டடி பண்ணிட்டே இருக்குது. ஒரு சின்ன அசைவு கூட அவங்க அணு ஆயுதத்தை நோக்கி போனா மறுபடியும் நம்ம அவங்களை அடிப்போம். ஈரான் வந்து அணு ஆயுதத்தை பத்தி மறுமே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நம்ம அடிப்போம். இது வந்து ஒரு நாள் இவங்க ஒரு கையில ஈரானியன் கையில வந்து அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அவங்க நாட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 45,000 ஈரானிய பொதுமக்களை வந்து அவங்க நாட்டோட அரசாங்கத்துக்கு எதிராக எந்திரிச்சிட்டாங்கன்னு கொண்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்ட அணு ஆயுதம் கிடைச்சிச்சுன்னா அது உலகத்துல யாருக்குமே சேஃப்டி கிடையாது. அதனால உலக அமைதிக்காக நம்ம வந்து ஈரானை வந்து அழிக்க வேண்டியது இருக்குது, ஈரானோட எல்லா ஃபெசிலிட்டியும் அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. சோ பேசிக்கா இந்த போர் எதுக்கு நடக்குது, ஈரானோட ரெஜிம் வந்து ஈரானோட ஆட்சி வந்து ஒரு மோசமான ஆட்சின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அது கூட அவர் என்ன சொல்றாரு, இவங்க கையில ஆயுதம் வந்துருச்சுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனை, ஏன்னா இவங்க அவங்க நாட்டிலே 45,000 பேர் அவங்க நாட்டோட அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்துட்டாங்கன்னு அழிச்சிருக்காங்க. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாரையும் அழிச்சிருவாங்க, அவங்க அதனால தான் இவங்க கையில அணு ஆயுதம் போயிடக்கூடாது, அதனால தான் இவ்வளவு பெரிய போரை நடத்துறேன்னு சொல்லி ட்ரம்ப் ஜஸ்டிஃபை பண்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஃபர்தரா போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்க இருக்கிற ஆட்சி மாற்றம் கூட எதிர்பார்க்கலாம். அது நம்மளோட பிளான் இல்ல, ஆனா அங்க இருக்கிற கவர்மெண்ட் அங்க இருக்கிற மக்களை தூக்கி போட்டு புதுசா ஒரு ஆட்சிக்கு ஒருத்தங்க வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதே மாதிரி அவங்க கண்டினியூஸா விடாம நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட சுத்தி இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் மேல தாக்குதலோ, இஸ்ரேல் மேல தாக்குதலோ, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மேல தாக்குதல் நடத்தினாங்கன்னா மொத்த ஈரானையும் நம்ம கற்காலத்துக்கு தள்ளி விட்டுருவோம், ஸ்டோன் ஏஜ்க்கு தள்ளி விட்டுருவோம். ஈரான் மேல நடத்தக்கூடிய தாக்குதல் வந்து அவங்களோட பவர் பிளான்ட், அவங்களோட எனர்ஜி, அவங்களோட வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அழிச்சிருவோம். அவங்களால இருக்கவே முடியாது, அவங்க பல வருஷம் பின்தங்கி போயிடுவாங்க, அவங்க வளர்றதுக்கு எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அடிக்கிற சக்தி இருக்குது. சோ ஈரான் கையில் அணு ஆயுதம் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லாத ஒரு கண்ட்ரியில் எப்படி அணு ஆயுதம் உருவாக்கிட முடியும், அதனால அவங்க கம்ப்ளீட்டா பின்தள்ளி விட்டுறணும். அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம், ஏன்னா ஈரானே இப்போ அழிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2 வாரத்துல அடிக்கிற அடியில் அவங்க கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் அந்த இடத்துல கப்பல்ல போகணும்னாலும் போய்க்கலாம், ஈரான்லாம் அதை எடுத்து கேட்க முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே ஃப்ரீயா வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல போயிட்டு வர முடியும், ஏன்னா ஈரான்ங்கிற ஒரு நாடுக்கு வந்து எந்த பவரும் இருக்காது, அவங்களை கம்ப்ளீட்டா நம்ம வந்து கற்காலத்துக்கு தள்ளி விட்டுறோம். கடந்த காலகட்டத்துக்கு போய் அவங்க ஆயுதம் இருக்காது, அவங்க கிட்ட ஆர்மி இருக்காது, நேவி இருக்காது, அப்படி ஒரு நாட்டையே நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாத்தையும் ஒரு கடைசியில் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நம்ம எதுக்கு பண்றோம், அமெரிக்கா வந்து ஒரு நாள் சேஃபா இருக்கணும்னா ஈரான் கையில அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் அவர் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்றாரு. கடைசியில் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் விட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் கிடைக்கல, வேர்ல்டு லெவல் ஆயில் எல்லாம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட நிறைய ஆயில் இருக்குது, அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவரோட ஸ்பீச்சை முடிக்கிறாரு. பேசிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரான் வந்து ஒரு மோசமான நாடு, அவங்க நாட்டில் இருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு மோசமான அரசாங்கம், அவங்க நாட்டில் இருக்கிற மக்களே எதிர்த்து கேள்வி கேட்டா கூட 45,000 பேரை கொன்னுட்டாங்க, இவங்கள மாதிரி ஆட்கள் கிட்ட அணு ஆயுதம் கிடைச்சிருச்சுன்னா இவங்க உலகத்துல யாரையுமே பத்திரமா இருக்க விட மாட்டாங்க, அதனால அங்க இருக்கிற நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் அழிச்சு, ட்ரோன் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, ரிசர்ச் ஃபெசிலிட்டி, காலேஜ், இந்த மாதிரி எல்லாத்தையும் அழிச்சு விட்டுறாங்க. அழிச்சு விட்டோம்னா அவங்க கிட்ட எப்படி அணு ஆயுதம் உருவாக்குற அளவுக்கு அவங்க கிட்ட பவர் இருக்கும். இதுதான் நம்மளோட கோல். இதை நம்ம இன்னும் 2-3 வாரத்துக்கு பயங்கரமா அடிக்க போறோம், அவங்க நாட்டையே நம்ம அழிக்க போறோம், அதுக்கு முன்னாடி ஈரான் வந்து நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்கள போதும் அப்படின்னு சொல்லி விட வாய்ப்பு இருக்குது, பட் அவங்க ஒத்துக்கலைன்னா அவங்கள கம்ப்ளீட்டா தரமட்டம் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இவ்வளவு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈரான் கையில அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய பேர குழந்தைங்களுக்கும் அவங்களோட பேர குழந்தைங்களுக்கு சேஃப்டி இருக்காதுங்கிறதுனால இன்னைக்கே ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஈரான் அழிச்சிடுறோம் அப்படிங்கிறது தான் ட்ரம்போட கிளைமா இருக்குது. ஓகேவா, இதான் ட்ரம்போட ஸ்பீச். இதெல்லாம் சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது நடுவில் என்ன சொல்றாருன்னா, நடுவில் அமெரிக்கன்ஸ் இறந்து போனவங்க, இஸ்ரேலிஸ் இறந்து போனவங்க அதெல்லாத்தையும் கோட் பண்ணிட்டு இவங்க எல்லாம் பாருங்க இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயத்தை ஈரான் பண்ணிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் இந்த ஹமாஸ், ஹவுதிஸ் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே ஈரானோட பேக்கப்ல தான் இருக்காங்க, உலகத்திலே அதிகமான தீவிரவாதத்தை பரப்புற நாடு இதுதான், அதனால தான் ஈரான் அழிக்கிறது முக்கியமான விஷயம், அதனால தான் இதை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஸ்பீச்சை ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஈரானோட
பிரசிடென்ட் மசூத் பெசிஷ்கியான் அவர் வந்து ஒரு 4 பேஜ் கொண்ட லெட்டர் எழுதியிருக்காரு. ஓகேவா? அவர் அதை எழுதிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலா அதை யார்கிட்ட அட்ரஸ் பண்ணாருன்னா உலக மக்களுக்கு அட்ரஸ் பண்றாருங்கிறத தாண்டி அமெரிக்க மக்கள்கிட்டே டைரக்டா சொல்றாரு. உங்க நாட்டு பிரசிடென்ட் கம்ப்ளீட்டா பொய் சொல்லிட்டு இருக்காங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மசூத் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த லெட்டர் எழுதி இருக்காரு. இன்ட்ரெஸ்டிங் ரைட்? அவர் என்ன சொல்றாருங்கிறத நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பிக்கிறப்பமே இந்த நேம் ஆஃப் காட் தி கம்பேஷனேட் தி மெர்சிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டார்டிங்லேயே வந்து கடவுளை பிரைஸ் பண்ணிட்டு தான் அந்த லெட்டரே இருக்குது. அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் கனோட்டேஷன் மாதிரி நான் வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜை கொண்டு வரேங்கிறத வந்து ஈரானோட பிரசிடென்ட் மசூத் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பழமையான நாடு. அமெரிக்கா வந்து ஒரு 250 இயர் ஓல்டு கண்ட்ரி, 250 வருஷம் இதான் அமெரிக்கா. ஆனா ஈரான் வந்து 5000 7000 இயர்ஸ் வரலாறு இருக்குது. பல ஆயிரம் வருஷமா இந்த மண்ணுல மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இவ்வளவும் இருந்தும் நீங்க மாடர்ன் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து எந்த நாட்டையும் நாங்களா போய் தாக்குனது கிடையாது. எங்களுக்கு நடந்த போர் எல்லாமே எங்களோட தற்காப்புக்காக நடந்த ஒரு போர். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க அமெரிக்கால எந்த போரையும் நடத்தல. எங்களோட மண்ணுல எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நாங்க போர் நடத்தி இருக்கோம். இந்த போர்ல எல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. பல வருஷமா பல பேர் எங்க நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க, எங்க நாடு ஆட்சி செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் எங்களோட மொத்த வரலாறையும் எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 7000 10000 இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கூட நாங்க எந்த நாட்டையும் நாங்க பெருசா போய் ஆக்கிரமிக்கணும், அவங்கள ஆட்சி செய்யணும் அப்படின்லாம் நினைக்கிற ஒரு மக்களே கிடையாது. எங்களை பத்தி நாங்க ஒரு மோசமான கண்ட்ரி, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு வந்து ஒரு மீடியா இமேஜை வந்து அமெரிக்கா பல வருஷமா உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஒரு இமேஜை அவங்க உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? ஈரான் கிட்ட எண்ணெய் வளம் இருக்குது. இந்த எண்ணெய் வளங்களை வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சாங்க. அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து இந்த எண்ணெய் வளங்களை எடுக்கணும்னு நினைச்சாங்க. பட் ஈரானோட கவர்மெண்ட் வந்து அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈரானோட கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? அமெரிக்கா வந்து இந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாது, இந்த ஈரானோட வளங்கள் ஈரானுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியாத அமெரிக்கா வந்து ஈரான்ல கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க. ஈரானிய மக்களை புது கவர்மெண்ட் வந்து வில்லிஃபை பண்ண பாக்குறாங்க. எங்க கையில் ஆயுதம் இருக்க கூடாதுங்கிறாங்க. கம்ப்ளீட்டா இது மேனுஃபேக்சர்ட் த்ரெட். உண்மையிலே கிடையாது. அவங்களுக்கு தேவை எண்ணெய், அது எங்க நாட்டு மக்கள் இருந்துகிட்டு எங்களோடது அப்படின்னு சொன்னதுனால அமெரிக்கா வந்து குடைச்சல் தாங்க முடியாம ஈரானையே வில்லிஃபை பண்றாங்க. வேர்ல்டு லெவல்ல ஈரானை தப்பா போர்ட்ரே பண்றாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா எங்களை சுத்தி எவ்வளவு இடத்துல அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. எதுக்கு இது இருக்கணும்? உலகத்தோட மறுபக்கத்துல ஈரான் இருக்குது. அப்போ இவ்ளோ இருக்கிறது வந்து எங்களோட சேஃப்டிக்கு அச்சுறுத்தலான விஷயம். அதே மாதிரி இவ்ளோ கிட்ட இருந்துகிட்டு அடி எப்பவுமே அமெரிக்கா தான் பண்ணியிருக்குது. 2 முறை எங்களை பேச்சுவார்த்தை கலைக்கிறோம், சுமூகமா போலான்னு கூப்பிட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கப்பமே அடிச்சது அமெரிக்கா தான். ஒரு போரையும் எடுத்து பாருங்க, முதல் அடி அமெரிக்கா சைடுல இருந்து இருக்கும். அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த கண்ட்ரியுமே நாங்க முதலடி அடிச்சது இல்ல. முதல் அடி மத்த கண்ட்ரி அடிப்பாங்க, நாங்க பதிலுக்கு அடிக்கிறோம். அதே மாதிரி இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க மேல கடைசியா பழிய போட்டுறாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. எங்க கிட்ட இருக்கிற வளங்களை கொள்ளையடிக்க பாக்குறாங்க. நாங்க முடியாதுன்னு சொல்லி நிக்கிறப்போ எங்க மேல பழிய தப்பா போடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்றாங்க. கடந்த பல வருஷமா வந்து ஈரானோட ஆட்சி மோசம், ஈரானோட அரசாங்கம் மோசம்லாம் சொல்றாங்க. பட் ஹிஸ்டரியை கொஞ்சம் திருப்பி பாருங்க. இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் 30 இயர்ஸா ஈரான்ல எஜுகேஷன் அவ்வளவு இம்ப்ரூவ் இருக்குது. ஈரான்ல வந்து சயின்ஸ் அவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஈரான்ல ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஓவராலாவே ஈரானோட வந்து பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்குது. இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து எங்களை ஒரு பின்தங்கிய கண்ட்ரின்னு போர்ட்ரே பண்றதெல்லாம் முழுக்க ஃபேப்ரிகேட்டட் நியூஸ். அமெரிக்கா மக்கள் கிட்ட இதெல்லாம் சொல்றாரு. நாங்க வந்து அமைதியா எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க முன்னேறது எங்களோட வேலை, அதை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நாங்க மோசமான அரசாங்கம் எல்லாம் கிடையாது. எங்க கிட்ட இருக்கிற எண்ணெய் வளம் வேணும், அதுக்காக அமெரிக்கா வந்து உங்களெல்லாம் போய் சொல்லி இந்த போர் தேவை, ஈரான் மோசமான கண்ட்ரின்னு ஏமாத்துறாங்க. அதெல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம், எங்க கிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்கு அமெரிக்கா வடிக்கிறதுக்கு? அமெரிக்கா உலகத்தோட மறுபக்கத்துல இருக்குது. நாங்க அமெரிக்கா வடிக்கிறதுக்கு எந்த பிளானும் பண்ணல. எங்களுக்கு அமெரிக்கா வடிக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்ல. எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ இஸ்ரேல் வந்து எங்களை நேரா சண்டை போட ரெடியா இல்லாம அமெரிக்காவை தூது விட்டு சண்டை போடுறாங்க. இதனால அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? அமெரிக்காவுக்கும் இந்த போருக்குமே என்ன சம்பந்தம்? இது முழுக்க இஸ்ரேலோட தூண்டுதலின் பேரில் இந்த போர் நடந்துட்டு இருக்குது. எப்பவுமே அமெரிக்கால ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யூஎஸ் ஃபர்ஸ்ட், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த போர்ல அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இல்ல, இஸ்ரேல் ஃபர்ஸ்டா இருக்கு. அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் சரி, அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் சரி, எல்லாரும் இந்த இஸ்ரேலோட கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவும் எங்களை அடிச்சு எங்க கூட பிசினஸ் பண்ணக்கூடாது, உலகத்தில் இருக்கிற கண்ட்ரி எல்லாத்தையும் மிரட்டி வச்சு எங்க மேல சாங்ஷன் போட்டு எங்க கூட எவனுமே பேசக்கூடாது, நாங்க மோசமான கண்ட்ரின்னு சொல்லி வச்சாலும் நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம், இனிமேலும் வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். அதுக்கு நாங்க புதுசா ப்ரூவ் பண்ண தேவையில்ல, எங்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். அண்ட் இன்னைக்கு உலகத்துல ஒரு முக்கியமான கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கும். அதாவது எந்த திசையில போக போறோங்கிறதுல இருக்கும். அமைதியா பேச்சுவார்த்தை பண்ணி இந்த போரை முடிக்கலாம், இல்ல ப்ரொடக்டிவா ஏதாவது பேசி சொல்யூஷனுக்கு வரலாம், இல்ல இந்த போரை பெருசாக்கலாம். பட் டெசிஷன் அவங்க கையில தான் இருக்குது, எங்க கையில இல்ல. நாங்க யாரையும் அடிக்க தேவையில்லை. இது எங்க நாட்டுல எங்க மண்ணுக்காக நாங்க டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்கோமே தவிர அஃபென்ஸ் பண்ணல. நாங்க யாரையும் அடிக்க போகல, எங்களை பாதுகாத்துக்கிறோம். இந்த போர் வந்து ஈரான் மோசமான கண்ட்ரின்னு உலக அளவுல அமெரிக்கா ஃபேப்ரிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. பொய்யா ஒரு விஷயத்தை சொல்றாங்க, உங்களை ஏமாத்துறாங்க, கண்ணை திறந்து போறாங்க, இங்க பாதிக்கப்படுறது ஈரான் தான், அமெரிக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மசூத் வந்து பெருசா ஒரு 4 பக்கத்துக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம 2 விஷயம் பார்த்திருக்கோம். பல வருஷமா அமெரிக்கா என்ன சொல்றாங்க
சொல்றாங்கங்கிறதையும் பார்த்திருக்கோம். பல வருஷமா ஈரான் என்ன சொல்றாங்கங்கிறதையும் பார்த்திருக்கோம். ரெண்டையும் உங்க முன்னாடி பிரசன்ட் பண்றேன். நீங்க யாரு பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் ஒரு விஷயம், நம்ம சேனல்ல நம்ம எம்ஜி ஸ்குவாட் எல்லாருமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதை பேசி 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 ஏதாவது வெப் சீரிஸ் மாதிரி இருக்குது. கரெக்டா டெய்லி நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கு. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒரு நாள் ஒரு கண்ட்ரி புதுசா ஒன்று பண்றாங்க, புதுசா ஒன்று நடந்துட்டு இருக்காங்க. நான் வந்து 30 நாள் இந்த போர் போயிருக்குல்ல, பட் ஒரு நாள் கூட நினைக்கல ரெண்டு பேரும் டைரக்டா மக்களை பார்த்து பேசுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து பேசுறாரு. பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் அமெரிக்க மக்கள் கிட்டே சொல்றாரு, உங்க நாட்டு அரசாங்கம் உங்களை ஏமாத்தி தேவையில்லாம இங்க சாக வச்சிட்டு இருக்காங்க. இந்த போரை வந்து நாங்க ஆரம்பிக்கல, அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. இங்க வர்றது இறந்து போவாங்கிறது தெரிஞ்சே அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க அனுப்பிச்சு சாகடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் இஸ்ரேலோட பெனிஃபிட்காகன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் டு ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. அதாவது கற்காலத்துக்கு அனுப்பப்படுறதுன்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? எலக்ட்ரிசிட்டி இருக்காது ஒரு நாட்டில் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்காது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, நெட்வொர்க் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, வீடுகள் இருக்காது. எல்லாத்தையும் கற்காலத்தில் எல்லாரும் மக்கள் எப்படி இருந்தாங்க? மலையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க, குடிசை கூட இல்ல, குகைக்குள்ள இருந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்துக்கு தள்ளுறதுன்னா உன் நாட்டை வந்து நான் தரமட்டமாக்குறது, உன் நாட்டில் ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கிறது தான் அதோட கோல். இதுல ஹியூமன் காஸ்ட் இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் காயப்பட்டிருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்துட்டு ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாமே காஸ்ட் ஆஃப் வார். ஈரான் தான் சொல்றாங்க, இது எல்லாத்தையும் நீங்க கெடுத்து அமெரிக்கா பெரிய கண்ட்ரி நீங்க காமிக்க போறீங்களா? அதுல தான் உங்களோட சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்கள் கிட்ட கேக்குறாங்க. சோ இவ்ளோ பெரிய ஒரு போர் இங்க நடந்துட்டு இருக்குது. எம்ஜி ஸ்குவாட் நம்ம சேனல்ல நம்ம பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த போர் பெருசாகும், இது நிக்க போறது இல்லன்னு நம்ம முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு 30 டேஸா பேசி நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது பாருங்க. இவங்க எல்லாம் எப்படி போறாங்க, என்ன பண்ணுவாங்க, நம்மளால பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது பாருங்க. ஐ திங்க் தட்ஸ் வெரி பிக் திங். ஏன்னா வந்து உலக அரசியல்ல வந்து அடுத்து என்ன நடக்குங்கிறது நம்ம சேனல்ல, ஏன்னா எல்லாமே ரிட்டன் ப்ரூஃப். நீங்க நேத்துக்கு வீடியோ போய் பாத்தீங்கன்னா தெரிய போகுது. we are predicting what is going to happen next and that's a very big thing. But anyway, இதுதான் ரெண்டு சைடும் சொல்லியிருக்கிறது. நீங்க யார் சொல்றதுல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யூஎஸ் சொல்றதுலையா இல்ல ஈரான் சொல்றதுலையா? கமெண்ட் செக்ஷன்ல யூஎஸ்ஆ ஈரானாங்கிறத நீங்க சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். until then bye மதன் கௌரி. நீங்க பர்சனலா என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். I'll see you tomorrow. Let's see what's happening. Love you all. Take care. Bye. Cheers MGs.